எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் தெய்வம். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்திலே உங்களுடைய 3வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. மேஷராசிக்காரா என்னென்ன நம்ம முயற்சி பண்றோமோ எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். இளைய சகோதரத்தால சில நன்மைகள் ஏற்படும். இதே காலகட்டத்தில் நம்முடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். 6ஆம் இடத்துல சூரிய புதன் இருக்கிறதும் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை உருவாக்கி தரும். அதையும் மறக்க முடியாது. சார், யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பண்ண போறது இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னா, அருமையான வேலை அமையும். புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்சமா இருக்கார். அப்படிங்கும் போது இந்த நவீன காலத்துல நவீன வேலைகள் இளைஞர்களுக்கு கிடைக்க போறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல முன்னேற்றம் இளைஞர்களுக்கு ஏற்படும். சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் தனிச்சிறப்பா இருக்கு. அப்ப பெண்கள் இந்த மாதத்தை மகிழ்ச்சியா கொண்டாட போறா. தன்னுடைய தோழிகள், உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு அனைவரையும் சந்திக்கக்கூடிய யோகமும் ஒரு மகிழ்ச்சியும் பெண்களுக்கு ஏற்பட போறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புதன் பகவான் 6ல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தையும் மனசில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு புதன் பகவான் துலாத்துக்கும் பயிற்சி அடைவார். இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த காலத்துல வியாபார பெருமக்கள் எதிர்பார்க்கிற கடன் உதவி கழிச்சு பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணினா இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆதிகேசவ பெருமாள் புதன்கிழமைகளில் சேவிக்கிறதும் சனிக்கிழமைகளில் நமஸ்காரம் பண்றதும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிகளை மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரும். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.